கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை அன்பாக வரவேற்கின்றோம். கிறிஸ்தரசர் ஆலயத்தின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களிலேயே கடவுளை தொழுது கொள்கின்ற ஒரு பெரிதான வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த தொழுகையிலே பக்தி வினயத்தோடு பங்கெடுப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, இந்த காலை பொழுதிலே உடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகின்றோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஆலயத்திலே உம்மை தொழுது கொள்ள முடியாத பட்சத்திலும் நாங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே இல்லங்களிலேயே உம்மை நினைப்பதும் உம்மை துதிப்பதும் உம்மை வாழ்த்தி வழிபடுவதும் எங்களுக்கு கிடைத்த பெரும் பேராக நினைத்து உமக்கு நன்றிகளை எடுக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் நாம மகிமைக்காக நமது ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளின் முதலாவது பாடல், ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்கின்ற பாடலை பாடுவோம். பாமாலை எண் 1.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்களுடைய வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனாக உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனத்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவறிக்கையை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருடும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றர்களையும் தந்தடுவாராக. ஆமென். முதலாவது வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். Proverbs chapter 8 verses 1 to 12. இன்றைய ஓய்வு நாளுக்கென்று தெரிந்து கொண்ட முதலாவது வேத வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. நீதிமொழிகள் 8 1 முதல் 12. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகேயுள்ள மேடைகளிலும் நாசந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசல்களில் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூட்டங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும்.
பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துகளை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 38 வரை. Acts of the Apostles, chapter 8, verses 26 to 38. The second reading is taken from the book of Acts, chapter 8, verses beginning from 26 to 38. I repeat, Acts chapter 8, verses from 26 to 38. An angel of the Lord said to Philip, "Get ready and go south to the road that goes from Jerusalem to Gaza." So Philip got ready and went. Now, an Ethiopian eunuch was an important official in charge of the treasury of the Queen of Ethiopia, was on his way home. He had been to Jerusalem to worship God and was going back home in his carriage. As he rode along, he was reading from the book of the prophet Isaiah. The Holy Spirit said to Philip, "Go over to that carriage and stay close to it." Philip ran over and heard him reading from the book of the prophet Isaiah. He asked him, "Do you understand what you are reading?" The official replied, "How can I understand unless someone explains it to me?" And he invited Philip to climb up and sit in the carriage with him. The passage of scripture which he was reading was this: "Like a sheep that is taken to be slaughtered, like a lamb that makes no sound when its wool is cut off, he did not say a word. He was humiliated and justice was denied him. No one will be able to tell about his descendants, because his life on earth has come to an end." The official asked Philip, "Tell me, of whom is the prophet saying this? Of himself or of someone else?" Then Philip began to speak. Starting from this passage of scripture, he told him the good news about Jesus. As they traveled down the road, they came to a place where there was some water. And the official said, "Here is some water. What is to keep me from being baptized?" The official ordered the carriage to stop, and both Philip and the officials went down into the water, and Philip baptized him. Amen. This is the word of God. தேவனே உமக்கு நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனங்கள் 34 44 வரை. The Gospel according to Saint Mark, chapter 6, verses 34 to 44. Hallelujah.
வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 44 வரை. மார்க் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராயும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள் என்பது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு திரையிலே காணுகின்ற பாடல் உந்தன் ஆசி தாரும் என்கின்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். உந்தன் ஆசி தாரும். Yes.
பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை எங்களுடைய சொந்த ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உமது உதவியை நாங்கள் நாடி வருகிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும். வசனங்களை படித்து தியானித்து கேட்கின்றவர்களாக மட்டுமின்றி வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாதா பிதா குரு தெய்வம் என்கின்றது நம்முடைய நாட்டிலே வழங்கப்படுகின்ற ஒரு முதுமொழியாக இருக்கின்றது. அன்பானவர்களே, வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய பெற்றோர் மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். தாய், தகப்பன், இவர்களுக்கு அடுத்தபடியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் அவருடைய வழிநடத்துதலாலும் அவருடைய சிறப்பான போதனைகளினாலும் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கும் மேம்படுத்திக் கொள்வதற்கும் நமக்கு வழிகள் கிடைக்கின்றன. கடவுளின் பெரிதான கிருபையினாலே எனக்கு முதல் வகுப்பிலிருந்து நான் படிப்பு முடிக்கின்ற வரைக்கும் மிக மிக சிறப்பான ஆசிரியர்களை கடவுள் எனக்கு கொடுத்தார் என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுடைய உந்துதலினாலே, அவர்களுடைய வழிநடத்தினாலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதத்தை கொடுத்தவர்களாக இருந்தார்கள். எனது வாழ்க்கையை செதுக்கியவர்கள், என்னை புடமிட்டவர்கள், என்னை மெருகேற்றியவர்கள், எனக்கு வாழ்வியலை போதித்தவர்கள், நற்பண்புகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள். அவர்களுடைய உந்துதலினாலே, அவருடைய வழிநடத்துதலினாலே இந்த அளவுக்கு நான் வாழ்க்கையிலே உயர்வதற்கு எனக்கு கடவுள் பெரிதான கிருபைகளை தந்திருக்கின்றார். நான் ஒரு ஊழியக்காரனாக வருவதற்கும் ஆசிரியர்களுடைய பங்கு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. ஆக என்னை வழிநடத்தின ஆசிரியர்களை நான் தலைவணங்கி அவர்களை நான் நினைவு கூறுகின்றேன். உங்களில் அநேகருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்திருக்கும். இந்த நாளிலே நாம் டீச்சர்ஸ் டே, அதனை ஆசிரியர் தினமாக அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலே அனைத்து ஆசிரியர்களையும், ஊழியத்தில் இருக்கின்றவர்களையும், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் மனமாற நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன். ஆசிரியர்கள் விடுதலையின் காரணிகளாக இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் விடுதலைக்குரிய காரணிகளாக இருக்கின்றார்கள். 3 வேத பாடங்களுடைய அடிப்படையில் சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது, ஞானத்தை போதிக்கும் ஆசிரியர். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். சாலமோன் ராஜா, தாவீது ராஜாவினுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகின்றவர். தாவீதின் குமாரன் ஆகிய சாலமோன் இந்த நீதிமொழிகளிலே பெரும் பகுதியை எழுதியிருக்கின்றார். இதிலே மிக மிக நிறைய ஆழமான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கின்றார். இதற்கு காரணம் ஞானத்தின் மேல் அவர் கொண்டிருந்த பற்று. ஒரு நாள் அவர் ராஜாவாக பணி ஏற்றுக்கொண்ட பொழுது, மகுடம் சூட்டிக் கொண்ட பொழுது, தரிசனத்திலே ஆண்டவர் அவருக்கு உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி ஒரு வேண்டுகோளை கொடுக்கின்றார். அப்பொழுது
சாலமோன் இப்படியாக கேட்கின்றார். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 7 12 வரை நாம் வாசித்தால் இது நமக்கு விளங்கும். 10வது வசனத்திலே, இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திரணும். 11ஆம் வசனம், என் ஜனத்தை நியாயம் விசாரிக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கின்றேன். ஆக கடவுளிடம் இருந்து பெற்ற இந்த ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நீதிமொழிகளை அவர் எழுதியிருக்கின்றார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, 1 Kings chapter 4 verse 32, அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. சாலமோனுடைய நீதிமொழிகள் 3000 இருக்கின்றது. அவனுடைய பாடல்கள் 1005 இருக்கின்றது. அந்த 3000 நீதிமொழிகளிலே 513 நீதிமொழிகள் இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ஞானமாய் ஞானத்தை குறித்து எழுதுகின்றான். ஏன் இந்த நீதிமொழிகள் புத்தகம் என்றால், ஞானத்தை அறிந்து விவேகத்தோடு வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கான வழிமுறைகளை இது தருகின்றபடியால் இதனை எழுதுகின்றார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படித்தால் நமக்கு விளங்கும். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். இந்த சாலமோனின் நீதிமொழிகளான இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். ஆக இந்த நீதிமொழிகள் எதற்காக என்றால், ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக. These proverbs are there for learning about wisdom. Verse 2. In verse 3, wise dealing, righteousness and justice. In order to understand righteousness and justice, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் இவற்றை அறிந்து கொள்வதற்காக. 4வது வசனத்திலே, வாலிபருக்கு அறிவும் விவேகமும் கொடுக்கும். Knowledge and prudence to the young people. அறிவு என்கிறதற்கும் ஞானம் என்கிறதற்கும் என்ன வேறுபாடு என்றால், ஒன்றை பற்றி, ஒரு பொருளை பற்றி கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வது, கெய்னிங், அக்வயரிங் நாலேஜ் அபவுட் எ திங், அது அறிவாக இருக்கின்றது. ஆனால் தெரிந்து கொண்ட அந்த அறிவை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதுதான் ஞானம். ஆக இந்த ஞானத்தை நல்ல வகையிலே நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம். இந்த ஞானத்தை போதிக்கின்றவராக தான் சாலமோன் ராஜா இருக்கிறார் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை கடவுளிலிருந்து பெற்றதாலே அவர் அதிக ஞானத்தோடு இவைகளை எழுதுகிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இந்த நீதிமொழிகளுடைய புத்தகத்தினுடைய குறிக்கோள் என்னவென்றால், ஞானம் என்றால் என்ன மற்றும் ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதுதான் இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. The aim of this book, that is Proverbs, is 1, to describe what is wisdom, and 2, to help God's people to become wise. ஞானத்தை விளக்கி எழுதுவதும் ஞானவான்களாக எப்படி நாம் மாறுவதும் என்கின்ற 2 குறிக்கோள்களை இந்த புத்தகம் கொடுத்திருக்கிறது. சாலமோன் ஒரு ஆசிரியர், அனைவரையும் பிள்ளைகளாக பாவித்து அவர் எழுதுகின்றார். முதல் 7 அதிகாரங்களிலே, முதல் அதிகாரம் 8வது வசனத்திலே,
என் மகனே, பின்பு 2, 3, 4, 5, 6, 7 இந்த அதிகாரங்களின் துவக்கத்திலே, பிள்ளைகளே என் போதகத்தை நீங்கள் கேளுங்கள், என் மகனே என் போதகத்தை நீ தள்ளாதே, ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் என்று சொல்லி ஒரு தகப்பன் பிள்ளை என்கின்ற உறவு நிலையில இந்த ஞானத்தை அனைவருக்கும் அவர் போதிக்கின்றார். மகனே என்று சொன்னதினால் மகளையும் சேர்த்து அது சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. The Proverbs are teachers' instructions to students. நாம் வாசிக்க கேட்ட இந்த 8ஆம் அதிகாரம் மற்றும் 9ஆம் அதிகாரத்திலே ஞானம் ஒரு மனிதனை போல நின்று நம்மோடு பேசுவதாக அது அமைகின்றது. Wisdom is personified in chapter 8 and chapter 9. நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும் என்று இந்த ஞானம் தன்னை பற்றி சொல்லுகின்றது. 10வது வசனத்திலே, வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனம், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இந்த ஞானத்தின் குணாதிசயங்களை எல்லாம் பேசிவிட்டு ஒரு நல்ல வரையறை ஒன்றை சாலமோன் ஞானி கொடுக்கின்றார். இந்த ஞானம் என்பது என்ன? ஞானத்தை போதிக்கும் ஆசிரியராக இந்த ஞானம் என்றால் என்ன என்கின்றதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். King Solomon gives us a supreme definition for wisdom. It is found in chapter 1 and verse 7 and chapter 9 verse 10. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் ஞானத்திற்கான விளக்கம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. கடவுள் பயம்தான் ஒருவரை ஞானியாக்கும். யாருக்கெல்லாம் கடவுள் பயம் இருக்கின்றதோ கெட்டதை அவர்கள் நினைக்க மாட்டார்கள், கெட்டதை பேச மாட்டார்கள், கெட்டதை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் கடவுள் எப்பொழுதுமே எங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற உணர்வு இருக்கின்றதினாலே அவர்கள் கெட்டதை, தீயதை, பாவத்தை செய்ய முடியாது. ஆக இந்த கெட்டதிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்ற ஒன்றுதான் ஞானம். அந்த ஞானத்தை சாலமோன் ஞானி நமக்கு போதிக்கின்றார். அது என்ன என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறது. அந்த கர்த்தருடைய பயத்தோடு நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, ஞானியை போதிக்கும் ஆசிரியர். சாலமோன் ராஜா ஞானத்தை போதித்தார். இரண்டாவது வேத பாடத்திலே ஞானியை போதிக்கின்ற ஆசிரியராக பிலிப்பு இருக்கின்றார். நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 36 வரை நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா. அந்த வசனங்களிலே இது அடங்கி இருக்கின்றது. இதனுடைய சூழலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்து பார்த்தால், அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். 12வது வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிலிப்பு சமாரியா பட்டணங்களிலே சென்று அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை போதிக்கின்றார். அந்த
அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் அங்கே ஞானஸ்நானம் வருகின்றார்கள். இந்த சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றதை எருசலேமிலே இருக்கின்ற அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திற்கு அனுப்புகின்றார்கள். சமாரியாவிலே ஊழியம் செய்கின்ற பிலிப்பு இடத்திலே பேதுருவும் யோவானும் வருகின்றார்கள். 14ஆம் வசனத்திலே நாம் அதனை வாசிக்கின்றோம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்களும் வந்து பிலிப்போடு இணைந்து கொண்டு சமாரியாவிலே எல்லா கிராமங்களிலேயும் அவர்கள் ஊழியம் செய்கின்றார்கள். 25ஆவது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஆக பிலிப்பு, யோவான், பேதுரு இவர்கள் மூவருமே சமாரியாவிலே ஊழியம் செய்துவிட்டு மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்படி வந்த பின்புதான் இந்த நிகழ்வானது குறிக்கப்படுகின்றது. அதாவது எத்தியோப்பியனாகிய ராஜஸ்ரீயாக கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷ எல்லாவற்றுக்கும் தலைவனாயிருந்த எத்தியோப்பியனாய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து என்று அந்த நிகழ்வானது ஆரம்பிக்கின்றது. கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார் பிலிப்புவுக்கு, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தரமாய் போ என்றார். ஆண்டவருடைய தூதனுக்கு கீழ்ப்படிந்து பிலிப்பு எழுந்து போகின்றார். அதற்கு பின்பு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சம்பாஷணை செய்கின்றார்கள். இங்கு நடக்கின்றது என்னவென்றால் 28ஆம் வசனம், ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புவுக்கு சொல்கிறார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அதற்கு அந்த எத்தியோப்பியன் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். அவன் வாசித்துக் கொண்டு வருகின்ற வேத பகுதி என்னவென்றால் 32ஆம் வசனம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேச துவங்கி இந்த வேத வாக்கியத்தின் முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தருடைய தூதன் பிலிப்புவுக்கு தருகின்றார். எத்தியோப்பியா நாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஒருவேளை ஒரு கருப்பு இனத்தான் முதலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த எத்தியோப்பிய மனுஷன் ஒருவேளை யூதனாக அவன் மாறியிருக்கலாம். ஆகவேதான் எருசலேம் தேவாலயத்தில் அவன் யெகோவாவை தொழுது கொள்ள வந்திருக்கின்றான். அப்படி வந்த சூழ்நிலையில்தான் அவன் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதற்கு அர்த்தம் தெரியாமல் காத்து இருக்கின்றான். இந்த நற்செய்தியை அர்த்தம் தெரியாத நிலையிலே இருக்கின்ற பொழுதுதான் அவனுக்கு கிறிஸ்துவை போதிக்கின்றார் பிலிப்பு. ஒருவேளை அவன் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு
வாசித்தவனாக இல்லாமல் கிரேக்கு மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்ற ஏசாயா 53 7 8 வசனங்களை அவன் படித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அதனுடைய விளக்கம் அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே அந்த விளக்கம் சொல்வதற்கு ஒரு ஆசிரியர் அவனுக்கு தேவை. இந்த ஆசிரியர் தான் பிலிப்புவாக இருக்கின்றார். இயேசு என்கின்றவரை அந்த எத்தியோப்பியனுக்கு அவர் விளக்கத்தோடு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடிக்கப்படுவதற்காக ஒரு ஆட்டை கொண்டு போவது போல அவர் கொண்டு போகப்பட்டார். மயில் கத்திரவிற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்கின்ற வசனம் அவனுக்கு விளங்கவில்லை. ஆக இந்த ஆட்டுக்குட்டி யார் என்கிறது அந்த எத்தியோப்பியனுக்கு கேள்வியாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் கடவுள் தனக்கு ஒரே மகனை கொடுத்தார், ஈசாக்கு. அவரை பலியிட சொல்லி கேட்கின்றார். பலியிடப்படுவதற்காக வேலையாட்கள், கழுதை, விறகு கட்டைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகின்றார். விறகு கட்டைகளோடு பலியிடுகின்ற இடத்தை நோக்கி நெருங்குகின்ற பொழுது ஆதியாகமம் 22:7 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, நெருப்பையும் கட்டையும் இருக்கின்றது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்கின்றான். ஆட்டுக்குட்டி எங்கே என்ற பழைய ஏற்பாட்டின் கேள்விக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே யோவான் ஸ்நானகன் பதில் சொல்கின்றார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுநாதரை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே ஆட்டுக்குட்டி எங்கே என்பதற்கு இதுதான் ஆட்டுக்குட்டி. ஆக பஸ்கா பலியாடாக இயேசு சுவாமி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறான் என்கின்ற நற்செய்தியை அந்த எத்தியோப்பியனுக்கு பிலிப்பு போதிக்கின்றார். இயேசு பஸ்கா பலியாடாக மட்டுமல்ல, கடவுளின் ஞானமாகவும் இருக்கின்றார். அந்த ஞானத்தை தான் இங்கே பிலிப்பு எத்தியோப்பியனுக்கு போதிக்கின்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கின்றார். 31ஆம் வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. ஆக அவர் ஞானம்தான் அவர். இயேசுநாதரை ஞானத்துக்கு ஒப்பிட்டு பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகின்றார். பஸ்கா பலியாடு, தேவாட்டுக்குட்டி, ஞானம், கிறிஸ்து இவைகளெல்லாம் ஒன்றுதான். அந்த ஞானமாகிய பலியாட்டை, கிறிஸ்துவாகிய ஞானத்தை இந்த எத்தியோப்பிய மனுஷனுக்கு, மந்திரிக்கு பிலிப்பு போதனை செய்கின்றார். அவர் அதனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஒரு விசுவாசியாக மாறுகின்றார் என்கிறது தான் நாம் வாசிக்கின்ற பகுதியாக இருக்கின்றது. அறியாமையிலிருந்து அறிவுக்கு வழிநடத்திய பிலிப்பு என்கின்ற போதகரை நாம் இங்கு பார்க்கின்றோம். Philip taught Jesus Christ to the Ethiopian. எத்தியோப்பியனுக்கு பிலிப்பு ஒரு போதகராக நின்று, ஆசிரியராக நின்று, யார் அந்த ஆட்டுக்குட்டி என்கிறதை விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது,
ஞானமாய் போதித்த இயேசு. Jesus Christ who taught wisely. இயேசுநாதரை ஒரு சுப்ரீம் டீச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது. மிக உயர்ந்த உன்னதமான ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் மக்களுக்கு புரிகின்ற எளிதான முறையிலே அவர்களுக்கு அநேக காரியங்களை அவர் போதிக்கின்றதை நாம் வாசிக்கின்றோம். இன்று வரையிலே அவருடைய போதனைகள் எல்லோராலும் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதை நாம் அறிகின்றோம். நற்செய்தி பாடமாக நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 34 44 வரை. 34 இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்றாட வாழ்விலே காணப்பட்ட சிறிய சிறிய பொருட்கள் மூலமாக மரம், செடி, காட்டு புஷ்பங்கள், பறவைகள், எறும்பு, இன்று அப்பம், ரசம், தண்ணீர் என்று சாதாரண பொருட்களை எல்லாம் நினைத்து மிக ஆழமான ஆன்மீக காரியங்களை மக்களுக்கு தெளிவுபட போதித்தார் என்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த போதனையிலே மனதிறக்கம் இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது. அன்போடு கூட சேர்ந்து இந்த போதனைகளை அவர் தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மேல் மனதுருகி உபதேசிக்க தொடங்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த மனதுருக்கம் என்கின்றது he moved with compassion என்று ஆங்கிலத்தில் வருகின்றது. வில்லியம் பார்க்லே என்கின்ற இறையியல் அறிஞர் அவர் சொல்லுகின்றார், இந்த கம்பேஷன் என்கின்றதை அவர் இப்படியாக விளக்குகின்றார். He was moved to the depths of his being with pity for them. அதாவது தன்னுடைய முழுமையான இரக்கத்தை மனதிலே கொண்டு மனதுருக்கம் கொண்டவராக அவர் இருந்தார். ஒரு தாயின் அன்பு எப்படி ஒரு குழந்தை மேல் இருக்கின்றதோ, ஒரு தாயின் அடிவயிற்றிலிருந்து எழுகின்ற ஒரு அன்பின் வலியாக, அன்பின் குரலாக இந்த மனதுருக்கம் என்கின்ற வார்த்தை அமைகின்றது. அடிவயிற்று, தாயின் அடிவயிற்று கலக்கம், தாயின் அடிவயிற்று அன்பு என்று நாம் இதனை சொல்லலாம். சில வார்த்தைகள் இந்த மனதுருக்கம் என்கிறதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அப்பத்தி என்று சொல்லுகின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கின்றோம். பற்று இல்லாதது, உணர்வற்ற நிலை. என்ன நடந்தால் நமக்கு என்ன என்கின்ற ஒரு உணர்வு. அடுத்தது சிம்பத்தி என்கின்ற வார்த்தை. இது பரிதாபம் அல்லது அனுதாபம். யாருக்காவது கஷ்டம் அல்லது ஏதாவது ஒரு துன்பம் நேரிட்டால் ஐயோ பாவம் என்று சொல்கிறோமே, அது போல. ஆனால் அந்த அனுதாபத்திலே வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு உணர்வு தான், உணர்வு மட்டும்தான். எம்பத்தி என்கின்ற ஒரு வார்த்தையும் இருக்கின்றது. பிறருடைய உணர்விலே நாம் பங்கெடுத்தல், பிறர் அழுதால் நாமும் அழுதல், அவருடைய சுகத்திலும் துக்கத்திலும் பங்கெடுத்தல், ஷேரிங் இன் தேர் பெயின் அண்ட் சஃபரிங், அவருடைய கஷ்டத்திலேயும் வேதனையிலேயும் பங்கெடுக்கின்றது தான் இந்த எம்பத்தி என்கின்றது. இவைகளை விட கடந்து கம்பேஷன் என்கின்ற வார்த்தை வருகின்றது. ஃபீலிங் அண்ட் ஹெல்பிங். கம்பேஷன் என்பதை இப்படியாக நாம் சொல்லலாம்: sharing the feelings of others and possessing a desire to help them in their suffering. ஒருவருக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது அந்த கஷ்டத்தை உணர்கின்றதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உதவியும் செய்கின்ற ஒன்றுதான் இந்த கம்பேஷன், மனதுருக்கம் என்று சொல்லக்கூடிய
வார்த்தையிலே அடங்கி இருக்கின்றது. அதுவும் எப்படிப்பட்ட மனதுருக்கம் என்றால், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் இருந்ததை அவர் காண்கின்றார். sheep without shepherd, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக அவர்கள் இருக்கின்றது போல காணப்பட்டார்கள். ஆடுகள் மிக மிக சாதாரணமானவை, மிக மிக சாதுவானவை. அவைகளுக்கு வழி தெரியாது, அவர்களுக்கு பேச தெரியாது. எப்பொழுதுமே மேய்ப்பனை சார்ந்து இருப்பவை ஆடுகள். தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலையிலே ஆடுகள் இருக்கின்றன. ஆகவேதான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல மக்கள் இருக்கிறார்கள் என்கிறதை அவர் உணர்ந்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசிக்கின்றார். 34ஆம் வசனம் இப்படித்தான் சொல்கின்றது. மார்க் 6:34. இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஞானமாய் போதிக்கின்றார். அவருடைய போதனையிலே இரக்கம், அன்பு இவைகளெல்லாம் இருக்கின்றதை நாம் உணர்கின்றோம். 3 விதமான ஆசிரியர்களை நாம் பார்த்தோம். சாலமோன் ஞானத்தை போதித்தவர், பிலிப்பு ஞானியை அதாவது இயேசுவை போதித்தவர், இயேசு ஞானமாய் போதித்தவர். ஞானத்தை போதித்தவர் அறியாமையை அகற்றினார், ஞானியை போதித்தவர் விளக்கம் கொடுத்தார், ஞானமாய் போதித்தவர் கரிசனையும் சேர்த்து போதித்தார். ஆசிரியர்கள் இந்த 3ஐயும் இணைத்து போதிக்கின்ற பொழுது மாணவர்கள் உண்மையிலேயே அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள், வாழ்க்கையிலே உயர்ந்து காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர்களாக இருந்து செயல்பட தேவன் உதவி செய்வாராக. ஆமாம். ஜெப புத்தகத்திலே 88வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். 88ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் சுற்பத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மன்றாட்டு ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே எல்லாருக்காகவும் வேண்டிக்கொள்ள உடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகிறோம். எங்களுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், முதியோர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை கனப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதிலிருந்து நாங்கள் தவறிவிடாமல் இருக்க நீர் கிருபை தாரும். குடும்பங்களின் நல்வாழ்வுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே நல்ல உறவுகள் அமைய வேண்டும் சுவாமி. பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள் இவர்களிடையே பாசமான உறவுகள் காணப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் அவசியம். அது இல்லாது போகின்ற பொழுது பிரச்சனைகள் நிறைய வருகின்றன. அப்படிப்பட்ட தருணங்களிலே அவர்கள் இருவருமே நான் நீ என்கிறதை விடுத்து உமது சமூகத்திலே அமர்ந்து மனம் விட்டு பேசி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இருவரும் சேர்ந்து தங்களை ஒப்பு கொடுத்து வாழ கிருபைக்காக குழந்தைகள், பிள்ளைகள், படிக்கின்ற மாணவ மணிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம்.
படித்து முடித்து வேலை தேடுகிறவர்கள், வேலை செய்கின்றவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இவற்றுக்காக ஜெபிக்கின்றோம். திருமணமாகி குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற தம்பதியருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏழை எளிய மக்கள், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை இவைகளுக்கு ஆளாகியிருக்கின்ற உள்ளங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சுகவீனத்தின் நிமித்தமாக அல்லலுறுகின்றவர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினாலே தாக்கப்பட்டு கஷ்டங்களை அனுபவித்து வருகின்ற உலகில் எல்லா நாடுகளை சேர்ந்த அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை கவனிக்கின்ற டாக்டர்கள், தாதியர்கள், பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அரசுகள் எடுக்கின்ற முயற்சிகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான ஞானங்களை கொடுத்து இந்த வைரஸுக்காக மருந்துகள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யத்தக்கதாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய நாட்டுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய டயசிஸ்க்காக, பிஷப்காக, போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களை செய்து வருகின்றவர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, மிஷனரி நிறுவனங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். வீடின்றி, உணவின்றி, உடையின்றி தவித்து வருகின்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இயற்கை உபாதைகளாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். உலக சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்கின்றோம். பிறந்த நாட்களை கண்டவர்களுக்காக, திருமண நாட்களை கண்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அந்தந்த நாட்களினுடைய ஆசீர்வாதங்களை மழை போல பொழிந்தருள நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். சீக்கிரமாக ஆலயத்திலே ஒன்று போய் தோடு கொள்ளுகின்ற வாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீர் என்கின்ற நிச்சயத்தோடு எங்களை ஒரு பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள அப்பத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடியவில்லை. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவாக பாமாலைகளில் 302வது பாடல், எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆழ்வை. பாமாலை 302. Thank you.
கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள நீர் உதவினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டை காணப்பட்ட குறைகளை தயவாக பொறுத்தருள தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசிரியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மிக முக்கியமானவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த ஆசிரியர் தினத்தை நினைத்தவர்களாக உங்களுடைய பாதத்தை நாடி வருகின்றோம். இன்னும் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், போதனையிலே ஈடுபட்டிருக்கின்ற எல்லாருக்காக நாம் வேண்டிக் கொள்கிறோம். மிகவும் புனிதமான ஒரு ஊழியம். அந்த ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களையும் கர்த்தர் கிருபையாக ஆசீர்வதித்தருள தாழ்மையாக நாம் ஜெபிக்கின்றோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆசிரியர் தொழிலே ஈடுபட்டிருக்கின்ற எல்லோரையும் நீ தொடர்ந்து மென்மேலும் ஆசீர்வதிக்கவும் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். மாணவர்களுக்கும் ஒரு அன்பையும் சேர்த்து போதிக்கக்கூடிய திறனை பலனை தந்து உதவும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்று நாங்கள் தியானித்தபடி சாலமோன் ஞானி ஞானத்தை போதித்தவர், பிலிப்பு ஞானியை அதாவது இயேசுவை போதித்தவர், இயேசு என்கின்ற மிக சிறந்த ஒரு போதகர் ஞானமாய் கரிசனையோடு போதித்தவர் என்று நாங்கள் தியானித்தோம். இந்த போதனைகள் அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு சிறந்த ஆசிரியர்களாக திகழ கிருபை செய்து எங்களை வழிநடத்தும். உமது ஆவியானவரால் எங்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவுள் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.